பொண்ணுங்கலாம் என்ன திடீர்னு தாய்லாந்து போயிட்டு இருக்காங்க. உட்காடுறாங்க. அப்படியே அவனுங்க 5 பேர் தூக்குறானுங்க. கிறு 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 கிறுன்னு குத்துறானுங்க, இறக்குறானுங்க, கைய பிடிச்சு இழுக்குறானுங்க, உம்மா குடுக்குறானுங்க, ஃபோட்டோ எடுக்குறானுங்க. அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் ச்சீ! என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுங்களோட கதைய கேட்டா தான் அவங்க ஒண்ணு சொல்றாங்க. நாங்களும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளா இருக்குது. இங்க இருக்கிற பசங்கலாம் வேலைக்கு ஆகல. அதனால நாங்க அங்க போயிட்டு, அங்க என்ன தப்பாவா பண்ண போறோம்? ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போறாங்க. இதுல முக்கியமான ஃபேக்டர் என்னவென்றால், கொரியன் சீரிஸ் நாங்க அதிகமா பார்க்கறனால, கொரியன் பாய்ஸ கண்டிப்பா சவுத் கொரியா போற அளவுக்கு அங்க போய் பார்த்து லவ் பண்ணி அதனால தான் தாய்லாந்துக்கு போய் அட்லீஸ்ட் அந்த ஒரு 10 நிமிஷம் நமக்கு முன்னாடி ஒரு 5 பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு குயின் மாதிரி ஒரு ஃபீல், நம்ம தான் ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் அங்கே போகிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதில் வேறு நிறைய பசங்க கமெண்ட்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து சமுதாய சீர்கேடு, இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க போகிறது தப்புன்னு. ஐட்டம் டான்ஸில் ஒரு பொண்ணை நிற்க வச்சுட்டு பின்னாடி பசங்களை ஆடும்போது குஷியாக இருந்துச்சா? அப்போ எது தப்புனா அதுவும் தப்பு தான்.